கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த நாளில் நான் வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்படி வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு மனிதனுடைய சாட்சியை உங்களிடத்திலே சொல்லி இதை துவங்க நான் விருப்பப்படுகிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என்னுடன் நெடுநாட்களுக்கு முன்பு வேலை செய்த ஒரு நண்பர் உண்டு. அவர் 2 நாட்களுக்கு முன்பு என்னிடத்திலே தொடர்பு கொண்டார். தொடர்பு கொண்டு ஒரு சாட்சியை என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார். அவருடைய தகப்பனாருக்கு மிகவும் நெருக்கமான சூழ்நிலை அவருடைய ஊர்களிலே ஏற்பட்டது. ஆண்டவரை தெரியாத இருந்த நாட்களில் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு போராட்டமான வாழ்க்கையை என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார். அவருடைய தகப்பனாருக்கு இருந்த இடத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அந்த பிரச்சனை நிமித்தமாக அவர் மிகவும் போராட்டத்திற்கு தள்ளப்பட்டதை அவர் சொன்னார். ஒரு இடத்திற்கான எல்லா பத்திரங்களும் அதற்கு தேவையான எல்லாவற்றையும் சரியாக அவருடைய தகப்பனார் வைத்திருந்தும் அவருக்கு அருகாமையிலே இருந்த ஒரு நபர் அவரை விரோதித்து அந்த இடத்தை அபகரித்துக் கொள்ளுகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதாக இருந்த அவருடைய தகப்பனார் ஒரு கட்டத்திலே ஆண்டவரை தெரிந்து கொண்டு மனிதர்கள் மத்தியில நியாயம் கிடைக்கவில்லை என்று அவர் கலங்கும் பொழுது ஒரு ஊழியக்காரர் மூலியமாக அவருக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ஒரு ஆண்டவரை விசுவாசித்து ஆலயத்திற்கு சென்று அவர் சமூகத்திலே அவர் ஒப்பு கொடுத்து இழந்து போகிற சூழ்நிலையில் இருந்து தன்னுடைய இடத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டதாக என்னுடைய நண்பர் என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார். அவர் சொன்ன சாட்சி என்னவென்றால், அவரை விரோதித்த நபர் அரசாங்கத்திலே பணிபுரிகிற ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு நபர். இவரிடத்திலே எல்லா விதமான என்னுடைய நண்பருடைய தகப்பனிடத்திலே எல்லா விதமான பத்திரங்களும் சரியாக இருந்தும் அவருக்கு நீதி கிடைக்கவில்லை, அவருக்கு நியாயம் கிடைக்கவில்லை. எந்த அரசு அதிகாரிகளும் அவருக்கு உதவி செய்யவில்லை. ஏனென்றால் எதிர்க்கிறவர் அரசாங்கத்தில் அதிகாரத்தில் இருக்கிறதுனால அவர் சொல்படி எல்லாரும் கேட்டு அவருக்கே சாதகமாய் எல்லாவித பத்திரங்களையும் மாற்றி அவருடைய இடத்தை தனக்காக அபகரித்துக் கொள்வதற்கு அநேக முயற்சிகளை செய்துவிட்டார் அந்த எதிர்த்த நபர். இவருக்கு மனிதர்கள் மத்தியில, அரசு அதிகாரிகள் மத்தியில அரசாங்கத்திலிருந்து நீதியும் நியாயமும் கிடைக்கவில்லை. இதற்கு பிறகு நாம் எதற்கு இதற்கு முயற்சி செய்யணும்? நம்மளுடைய இடம் நம்மளை விட்டு போய்விட்டது, பூர்வீக இடமாச்சே என்று ரொம்ப போராட்டத்தோடு யாருமே உதவி செய்ய, நீதி செய்வதற்கு ஆளே இல்லை என்று எதிர்பார்த்திருக்கும் பொழுது சபை போதகர் மூலியமாக அந்த மனிதன் தொடப்படுகிறார். அவருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி, நீதி உள்ள ஒரு தேவன் இருக்கிறார், நீங்க ஆலயத்துக்கு வாங்க, அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார் என்று அவர் அழைக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு சொல்லி அவர்கள் கிருபையை பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு ஆலயத்துக்கு தொடர்ந்து சென்று கர்த்தருடைய மேலான கிருபையினால அந்த மனுஷன் எதிர்த்த மனுஷனே வந்து, இல்லை இந்த இடத்தை நான் உனக்காக விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்தை அவர் பேரிலே பத்திரப்பதிவு செய்து கொடுத்த சம்பவத்தை சாட்சியாக சொல்லி என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் நம்மோடு ஆண்டவர் பேச வருகிறது என்ன அப்படி என்றால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார், நம் கர்த்தர் நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார் என்கிற வார்த்தையில் தான் நம்மோடு கடந்து வந்து நம்மிடத்திலே சொல்ல வருகிறார். நான் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறேன், நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறேன் என்று நம்மோடு கடந்து வந்து சொல்வதற்காக இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 11வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி பார்க்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார், நீதியின் மேல் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். அவருடைய முகம் செம்மையாய் நடக்கிறவர்களை, நீதியாய் நடக்கிறவர்களை, நியாயமாய் நடக்கிறவர்களை நோக்கி பார்க்கிறது என்று இந்த வேத வசனம் நமக்கு உணர்த்துகிறது. இந்த வார்த்தைகள் மூலியமாக ஆண்டவர் நமக்கு 2 காரியங்களை உணர்த்தும்படியாக கடந்து வருகிறார் என்று நான் உணர்ந்தேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதி உள்ள தேவனாய் இருக்கிறதுனால நாமும் கர்த்தர் சமூகத்துல
நீதியாய், நியாயமாய், உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஆண்டவர் இன்று போதிக்கிறார். ஒரு வேத வசனத்தை உங்களுக்காக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சங்கீத புஸ்தகம் 15வது அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோமேயானால், வசனங்கள் இப்படி சொல்லுகிறது: கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம் கர்த்தர் நமக்கு நீதி செய்ய வேண்டும். நீதிபாரராய் இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அப்படியே நீதி செய்து நம்மளை நடத்த வேண்டும் என்று நினைக்கிற நாம், கர்த்தர் சமூகத்தில் அவருக்காக நீதியாய் நடந்து, உத்தமனாய் நடந்து, மனதார சத்தியத்தை பேசி, புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் நடந்து கொண்டோமேயானால், நீதி செய்கிற கர்த்தர் நமக்கும் நீதி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. அதோடு ஆண்டவர் இந்த வார்த்தையிலிருந்து இன்னொரு காரியத்தையும் நமக்கு உணர்த்துகிறார். நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நமக்கு நீதி செய்யாமல் அநியாயத்தையே செய்து கொண்டிருக்கிறார்கள், அநீதியை செய்து கொண்டிருக்கிறார்கள், நம்மளை துன்பத்தை மாத்திரமே காணும்படியாக நடத்துகிறார்கள் என்று நம்மளுடைய சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது, நாம் அதற்காக நம்மளுடைய குணங்களை மாற்றிக்கொள்ளாமல் தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் நீதிக்காக மன்றாட வேண்டும் என்பதையும் இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், செம்மையானவனை நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லுகிறது அல்லவா. நம் ஆண்டவர் சமூகத்தில் நமக்கு அநியாயமே செய்கிறார்கள், அநீதியே நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்மளுடைய நீதி கேட்கப்படவில்லை, நம் நியாயமாய் நடந்தும் நீதியாய் நடந்தும் நமக்கு எந்த விதமான நன்மையும் காணப்படவில்லை, நாம் தீமையையே காண்கிறோம், நமக்கு துன்பமே உண்டாகிறது, நமக்கு போராட்டமே வந்து கொண்டிருக்கிறது என்றால், நாம் தொடர்ந்து கர்த்தர் சமூகத்தில் இன்னும் 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 அதிகமாய் ஆண்டவரை தேடி நீதிக்காக அவர் சமூகத்தில் நாம் காத்திருந்தோமேயானால், நீதியை நடப்பிக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு நீதி கொடுக்க வல்லவராயிருக்கிறார், நியாயம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு வேத சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லி இந்த செய்தியை முடிக்க ஆசைப்படுகிறேன். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18வது அதிகாரத்திலே இதை விளக்குவதற்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணத்தை சொல்லுவார். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்த்தோமேயானால், கர்த்தருடைய நீதியை நிலைநாட்டுகிற ஒரு சம்பவத்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விளக்கி இருப்பார். ஒரு விதவையான ஒரு ஸ்திரீ இருப்பாள். அவளுக்கு நியாயம் செய்யும்படியாக ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதியினிடத்திலே நியாயம் செய்யும்படி வேண்டிக் கொள்ளுவார். அவன் கர்த்தருக்கு பயப்படாதவனும் மனுஷனுக்கு பயப்படாதவனும் நீதி செய்யாதவனுமாய் இருக்கிற ஒரு நியாயாதிபதி. அவனிடத்திலே இந்த விதவை சென்று நியாயம் கேட்கும் போது அவளுக்கு நியாயம் சரியாக செய்யாமல் அவளை அனுப்பி விடுவான். ஆனால் அவள் தொடர்ந்து அவனுடைய சமூகத்திலே எனக்கு நியாயம் செய்ய வேண்டும், எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து அவனுடைய சமூகத்திலே வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது, நீதி செய்யாத, மனுஷனுக்கு பயப்படாத, கடவுளுக்கு பயப்படாத அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியே மனம் மாற்றப்பட்டு, இவள் இப்படி தொடர்ந்து வந்து என்னை அலட்டாதபடிக்கு அவளுக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று மனதை மாற்றிக்கொண்டு அவளுக்கு நியாயம் செய்ததை இந்த வேத பகுதியிலே நாம் காண முடியும். இப்படி அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதியே நியாயத்தை செய்வதற்கு மனம் இறங்கும் பொழுது, நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் தொடர்ந்து ஒரு சமூகத்தில், ஆண்டவரே உமது நீதிக்காக, உமது நியாயத்திற்காக நாங்கள் போராடுகிறோம் என்று முழங்காலில் நின்று அவர் சமூகத்தில், ஆண்டவரே நீர் எங்களுக்கு நீதி செய்யும் என்று நாம் காத்திருந்தோமேயானால், கர்த்தர் கரத்திலிருந்து நமக்கு நீதியை நடப்பிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதவி செய்து நம்மளுடைய நியாயங்களை, நம்மளுடைய நீதிகளை, நம்மளுடைய உத்தமமான நடத்தைகளை கண்டு அதற்காக பதில் தந்து நம்முடைய நீதியின் வலது கரத்தினால் தாங்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. உலகம் நமக்கு அநீதி செய்தாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நீதி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தை மூலியமாக கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். இந்த வார்த்தையை விசுவாசிப்போம்.
நம் கர்த்தர் சமூகத்துல கர்த்தருடைய நீதிக்காக, கர்த்தருடைய நியாயங்களுக்காக காத்திருப்போம். அவர் கரத்திலிருந்து நாம் கிருபையையும், நன்மையையும் பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் இருக்க, இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென். ஆமென். தேங்க் யூ ஜீசஸ்.